லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் ஒரு ராசியான பிரதமர் இந்த உலகத்திலே இந்த பிரதமர் போல எந்த பிரதமரும் இருக்க முடியாது. இவர் போய் யார் தலையில கை வச்சாலும் அவங்க காலி. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு படத்துல செந்தில் ஜூம் ஜூம் தாத்தா லெக் தாத்தாம்பாங்க. அவர் காலை வச்சா அந்த இடம் அவ்வளவுதான், சர்வநாசம் காலி ஆயிரும். அப்படிதான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையில ஒரு தடவை கூட பார்க்கவே இல்லை மோடி அவர்கள். மோடியா இந்த லேடியா என்று கேட்டார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். இந்த மோடியா அந்த லேடியா என்று கேட்ட அம்மையார் ஜெயலலிதா அவருடைய கட்சி தான் இன்னைக்கு டெல்லியில போய் மன்றாடி கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு. சீட்டுக்கும் நோட்டுக்கும் போயஸ் கார்டன் வாசல்ல இருந்த கட்சியெல்லாம் இன்னைக்கு எல்லா கட்சியுமே பாஜக கிட்ட போய் பேசுது. டிடிவி தினகரன் போறார், ஆனா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலேருந்து போறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி போறாரு, வேலுமணி போறாரு, தங்கமணி போறாரு. எல்லாம் பாஜகவினுடைய கூடாரமாக அதிமுக மாறிவிட்டது. இந்த பாஜகவினுடைய கூடாரமாக மாறிவிட்டதை மீட்க வேண்டும். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையாக ஓரணியில் புரட்சிகரமாக ஆளுமையாக திராணியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் அம்மையார் சசிகலா அவர்கள். அவர்களுடைய தலையில கையை வச்சும் எல்லா வேலையும் பண்ணிட்டார். 4 வருஷம் ஜெயிலில் அதிமுகக்குள்ள உள்ள வரவிட முடியாத அளவுக்கு அனைத்து வேலைகளும் செய்தது இந்த பாஜக, RSS, பாப்பார கூட்டம், குருமூர்த்தி, துக்ளக் ரமேஷ் போன்றவர்கள். அது நடந்து முடிந்த கதையாக இருந்தாலும் அம்மையார் சசிகலா அவர்களும் இப்பொழுது அரசியலில் எழுந்து வர வேண்டும் என்ற ஒரு செயலில் அவங்க இறங்கியிருக்காங்க. ராமதாஸ் அவர்களை பார்த்து ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. சரி, அந்த பக்கம் அப்படின்னா இந்த பக்கம் ஐயா ராமதாஸ் அப்பனும் மகனும் அடிச்சுக்கிற லெவலில் போயிட்டாங்க. எப்போ அப்பாவும் மகனும் போய் மோடியை கட்டி பிடிச்சாங்களோ அப்பயே சோழி முடிஞ்சு போச்சு. பாமகவுக்கும் அதிமுகவுக்கு ஏற்பட்ட நிலைமை, அம்மையார் சசிகலாவுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் பாமகவுக்கு அப்படிங்கிறத ஆருடமாகவும் ஊருடமாகவும் நம்ம ஓரளவு செய்தி வெளியிட்டோம். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா OPS போய் காலில் விழுவுறாரு, கட்டி பிடிக்கிறாரு. கடைசியில் நம்ப வச்சு அவரையும் கழுத்த அறுத்துட்டாங்க. அரசியலிலே நம்ப வைத்து கழுத்த அறுப்பது இந்த மோடிக்கு வாடிக்கையாக இருக்கிறது. மோடிக்கு வாடிக்கையாக இருப்பதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டு அடிக்கடி டெல்லி போகிறார். எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராகவே இருக்கட்டுங்க, இவர் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு அவங்கள வர வச்சு கூட்டணி பேசியிருந்தா அதிமுக எப்போதும் போல ஆளுமையான கட்சிங்கிறத நம்ம நம்பலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களே பாஜகவுக்கு ஒரு 5 சீட்டுக்கு மேல கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க ஜெயிக்க போறது 2, அது கூட இந்த தடவை இருக்குமா என்னன்னு தெரியாது. ஏன்னா அந்த தடவை அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. பீகார் மக்கள் ஏமாந்து போய் ஓட்டு போட்டாங்கல்ல, அதுபோல தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்து பாஜகவுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவாங்கன்னு கனவுல ஒருபோதும் நினைக்காதீங்க. அதுக்கான வாய்ப்புகளை கண்ணு கேட்டிய தூரம் சத்தியமாக சாத்தியமில்லை. நீங்க அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அன்புமணியை கூட்டணிக்கு சேர்த்துக்கிட்டதுனால அந்த பக்கம் அவங்களுக்கு ஒரு 25 சீட்டு 30 சீட்டு கொடுத்து அதுல அவங்க ஒரு 4-5 சீட்டு வந்துருவாங்கன்னு பாக்குறீங்க. அதுக்கான வாய்ப்பு இல்லை. ராமதாஸ் ஐயா அவருடைய ஆதரவாளர்கள் பெரும்பாலும் பாமகவில் தான் இருக்காங்க. பாமகங்கிற கட்சி ராமதாஸ் கிட்ட தான் இருக்கு. அன்புமணி கிட்ட அங்கீகாரம் கிடைக்காத கட்சிக்கு எதுக்கு மாம்பழ சின்னம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கேள்வி கேட்கிறாங்க. அப்ப நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், செய்த பாவமும் செய்த வினையும் பின்னால் பிடரில் அடிக்கும். அதிமுக இப்ப மூத்த அமைச்சர்கள் எல்லாம் பல பேர் தோல்வி அடைய போறாங்க. எழுதி வச்சுக்கோங்க, நான் ஒரு லிஸ்ட் சொல்றேன். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செல்லூர் ராஜை தவிர, செல்லூர் ராஜ் ஒரு ஆள் ஜெயிக்கலாம். ஏன்னா அவர் சின்னம்மாவோட விசுவாசி, அதுல மாற்று கருத்தே இல்லை. அம்மையார் சசிகலா அவருடைய விசுவாசி, சின்னம்மாவோட விசுவாசி. ஆனால் ராஜன் செல்லப்பா, RP உதயகுமார், கடம்பூர் ராஜு, புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், என்ன இப்படி தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் எல்லாம் இந்த மிக கண்டிப்பா தோல்வியடைவதற்கு உண்டான அனைத்து வேலைகளும் நடக்கிறது. கண்டிப்பாக மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. மக்கள் பிளவுபட்ட அதிமுகவிற்கு தென் மாவட்டங்களில் ஓட்டு விடுவார். தென் மாவட்டத்தை தாண்டி வடக்க சூழ்நிலை வேற. இன்னும் சொல்ல போனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சிக்கு தக்க நம்பல. எப்படியா இருந்தாலும் தோக்கடிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் தென் மாவட்ட பிரச்சாரத்துக்கு இந்த அதிக அளவுக்கு போக மாட்டார். இப்ப என்ன பண்ணுவார், தினகரனை தென் மாவட்ட பிரச்சாரத்துக்கு உள்ள விடுவார். தினகரன் எடப்பாடி மனசுல ரொம்ப இடம் பிடிச்சிட்டார்.
அவரை வந்து தென் மாவட்டத்தில் போய் இரட்டை இலை சின்னத்திற்கு ஓட்டு போடுங்க பார். ஓட்டு போடுவாங்களா? இரட்டை இலை மீது கோபம் இல்லை, எடப்பாடி பழனிசாமி மீது உள்ள கோபத்தையும் மோடி மீது உள்ள கோபத்தையும் இந்த சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டம் முழுவதுமாக மக்கள் காண்பிக்க தயாராக இருக்கிறார்கள். அம்மையார் சசிகலா அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை மையப்படுத்தி தென்னந்தோப்பு சின்னத்தில் புதுக்கோட்டை உட்பட திருமங்கலம் உட்பட ராஜன் செல்லப்பா நிற்கக்கூடிய தொகுதி உட்பட பல தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்துகிறார்கள். அந்த தொகுதியில் குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு தொகுதியிலையும் 50,000 தொகுதி வாங்குவாங்க. எழுதி வச்சுக்கோங்க. புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் கருப்பையாங்கிறவர் போட்டி போடுறார். குறைஞ்சபட்சம் 50,000 ஓட்டு வாங்குவார். கடுமையாக பரப்புரைகளை நானும் செய்வேன். நிச்சயமா மகத்தான ஒரு ஓட்டு வங்கிகளை பெறுவார். வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை எட்டி பிடிப்பார். அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. போக போகதான் தெரியும். ஆனா இப்படி ஒட்டுமொத்தமாக பாஜகவை நம்பி அனைவருமே மோசம் போய்விட்டார்கள். எடப்பாடிகிட்ட கூப்பிடுறது, இங்க பாரு இந்த அம்மாவை சசிகலா அம்மாவை கட்சிக்குள்ள சேர்க்காத, உனக்கு என்ன வேணாலும் அதிகாரம் கொடுத்துட்றோம். ரைட், ஓகே. ஓபிஎஸ் கூப்பிடுறது, என்னைக்கு இருந்தாலும் கட்சி உங்க கையில தான் வரும், நீ தான் கட்சியோட பொதுச்செயலாளர், நான் சொல்றதை நீ கேட்டுக்கிட்டே இரு, நாங்கள் என்ன எழுதி கொடுக்குறோமோ என்ன ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறோமோ அதை பேசு. சரி, இவங்களை எல்லாத்தையும் தான் அப்படி பண்ணிட்டாருன்னா செங்கோட்டைன்னு அப்படிதான் நம்ப வச்சு கழுத்தரிச்சிருச்சு இந்த ஆர்எஸ்எஸ் பாப்பார கூட்டம், ஆரிய கூட்டம். என்ன பண்ணிருச்சு தெரியுமா? செங்கோட்டையனை கூப்பிட்டு நிர்மலா சீதாராமன் பேசுறது, நிர்மலா சீதாராமன் பேசுறது, எப்ப நீ தான்ப்பா முதலமைச்சர் வேட்பாளர், மோடி சொல்லிட்டாருப்பா என்ன அப்படின்னு சொல்லி அங்க வாயிலே வடை சொல்றது. அவர் கடைசியில போய் தாவேகா கட்சி தற்கொலை கட்சின்னு சொல்றாங்க, அந்த கட்சியில போய் சேர்ந்தார். விஜய் கட்சி நல்ல கட்சி தான், தமிழக வெற்றி கழகம் நல்ல பேர் தான். ஆனா அந்த கட்சியில இருக்கக்கூடிய புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன், ஜான் ஆரோக்கியராஜ், இந்த 3 பேரும் அந்த கட்சியில இருக்கிறவர்களே அந்த கட்சி ஒருபோதும் அது எந்த காலகட்டத்திலையும் அது ஒரு அரசியல் கட்சியா எழுந்து வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஆதவ் அர்ஜுன், புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியராஜ், இந்த 3 பேரும் இந்த கட்சியில இருக்கவே கூடாது. விஜய் கட்சியில இருந்தாங்கன்னா அந்த கட்சியை அரசியல் கட்சியாவே யாருமே மக்கள் விரும்ப மாட்டாங்க. இந்த 3 பேரும் அந்த கட்சியை விட்டு 3 பேர்த்தை நீக்குங்க, மறுநாளே சரவெடி தான், தீபாவளி மாதிரிதான் வெடி வெடிச்சு கொண்டாடுவாங்க விஜய் கட்சியில உள்ளவங்களாம். அப்போ ஒவ்வொரு கட்சியையும் துண்டாடி இந்த பாஜக எல்லா வேலையும் செய்திருக்கிறது. செங்கோட்டையன் எதுக்கு அங்க அமைச்சது? அங்க உள்ள விஷயம் பூரா பாஜகவுக்கு சொல்றது. அவர் ஒரு பாஜகவோட சிலிப்பர் செல்லு மாதிரி தான் அவர் செயல்படுறாரு. எது எப்படியோ பாஜகவை நம்பி மோசம் போனவர்கள் பாமகவில் அன்புமணி ஒருத்தர், ராமதாஸ் ஐயா ஒருத்தர், எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம், அம்மையார் சசிகலாவை நான் அந்த இதுக்குள்ள சேர்க்க மாட்டேன். அம்மையார் சசிகலா அவர்களே இவர்கள் பாஜக பழி வாங்கினது உண்மைதான். ஆனா அவங்க இன்னே வரலையும் ஏன்னா எந்த சூழ்நிலையிலையும் அவங்க அதிமுக ஒன்னா இணையணும்னு கடைசி வரலையும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதிமுக காரங்கள்ட்ட பல பேர்த்துக்கிட்ட நான் தமிழ்நாடு ஃபுல்லாக பேசுறேன். அவங்க சொல்றாங்க, இருந்தாலும் எடப்பாடி பண்ணது மகா தப்புங்க, அவருக்கெல்லாம் கடைசி காலம் எப்படி இருக்க போதும், ஒரு முதலமைச்சருங்கிற பதவியை தானே அங்கே கொடுத்துட்டு போனாரு, அவங்கள எப்படி தெய்வமா வணங்கணும், ஏங்க ஒரு வார்டு கவுன்சிலர்ல ஜெயிக்க வச்சாவே நான்லாம் தெய்வமா கும்பிடுறேங்க அப்படின்னு சொல்றாரு ஒருத்தர். சொல்றாரு, வார்டு கவுன்சிலருக்கு எனக்கு ஒருத்தர் ஒரு 5 லட்சம் பணம் கொடுத்தாருங்க, அவர் இன்ன வரலையும் அவர் போட்டோ வச்சு தெய்வமா கும்பிடுறேங்க அப்படிங்கிறாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மையார் சசிகலா அவர்களை எந்த அளவுக்கு தெய்வமா வணங்கணும், கொஞ்சம் கூட ஒரு இதே இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அப்படியே 10 ஜெயலலிதாவுக்கு சமம், 10 ஜெயலலிதாவுக்கு சமம். சரி ரைட்டு, நான் ஒன்று சொல்றேன், அதை செய்ய சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒரு ஜெயலலிதாவா ஏங்க நீ தமிழ்நாட்டில் ஒரு ஜெயலலிதா அம்மையாரையே திமுகவால தாங்க முடியல, மோடியால தாங்க முடியல. அம்மையார் ஜெயலலிதாங்கிற ஒரு பேரை கேட்டாவே கலைஞர் ஐயாவுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் கை நடுங்கும், என்னதான் இருந்தாலும். அதே போல கலைஞர் ஐயா பேச்ச அவர் பேரை சொன்னாவே கொஞ்சம் அவங்களுக்கும் ஒரு இது இருக்கும், ஒரு உறுத்தல் இருக்கும், ஒரு பயம். 2 பேர்த்துக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்தாங்க. ஏன்னா அவங்க 2 பேர்த்தும் இருக்கிற காலகட்டத்தில் அவங்க அம்மையார் ஜெயலலிதாவும் மறைஞ்சிட்டாரு, ஐயா கலைஞர் அவர்களும் மறைஞ்சிட்டாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்து கலைஞர் ஐயா இல்லாமல் இருந்திருந்தா ஜெயலலிதா அம்மையாருக்கு சரியான ஒரு எதிரி இல்லாமலே போயிருந்திருக்கும், சரியான எதிரியே இல்லாமல் போயிருந்திருக்கும். அதுபோல கலைஞர் ஐயா உயிரோடு இருந்து ஜெயலலிதா அம்மா அவர்கள் இறந்து போயிருந்து கலைஞர் இன்னும் உயிரோடு இருந்திருந்தா தமிழ்நாட்டில் கலைஞர் ஐயாவுக்கு சரியான எதிரி யாருமே இல்லாமல் போயிருந்திருக்கும். 2 பேரும் இறைவனடி சேர்ந்து விட்டார்கள். இறந்தவங்களாம் நம்ம தவறா எந்த இடத்துலையும் பேசக்கூடாது. ஆனால் இப்படிப்பட்ட ஆளுமையாக இருந்தவர்களுக்கு மத்தியில 10 ஜெயலலிதாவுக்கு சமம் எங்க எடப்பாடின்னு பல பேர் சொல்றீங்களே, ஒன்னே ஒண்ணு நான் சொல்றேன், திருச்சியில KN நேருவை வீழ்த்துவேன் அப்படின்னு அதிமுக ஒருத்தனை தைரியமா சொல்லுங்க பார்ப்போம், ஒருத்தரை சொல்லுங்க பார்ப்போம். KN நேருவை வீழ்த்துவேன்
என்று சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தைரியம் இருக்கா? ஒரு அதிமுக காரங்களுக்கு சொல்ல தைரியம் இருக்கா? ஏன்னா நேர்கிட்ட வருஷம் பூரா கமிஷன் வாங்கி தந்துக்கிறீங்க அதிமுக. எப்படி உங்களால சொல்ல முடியும்? ஏங்க எடப்பாடி பழனிசாமிக்கு நேருக்குமே ஒரு டீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு, இப்ப இல்லைங்கிறாங்க. அப்ப இருந்துச்சு, இப்ப இல்லை. என்னமோ கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றீங்க. எஸ்பி வேலுமணிக்கும் நேருக்கும் ஒரு டீலிங் இருக்கு. அப்ப அதிமுக எந்த லெவல்ல போயிட்டு கழுத தெரிஞ்சு கட்டரம்பியா போய் அது சிறுப்பா செஞ்சு சீலவேனு குத்துற லெவல்ல போயிருச்சு. ஏதோ அந்த தமிழ்நாடு முழுவதுமாக அந்தந்த சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய தனித்திறமையை வச்சு கட்சி செல்வாக்க வச்சு ஜெயிச்சாதான் எடப்பாடின்னு பேர் சொன்னாங்க. அவ்வளவுதான், சங்கு ஊதிடுவாங்க. அதனால இந்த ஆரிய பாப்பார கூட்டம், RSS கூட்டம் தமிழ்நாட்டிலே புகுந்து பீகார்ல போல தமிழ்நாட்டை நாசம் செய்து விட்டது. அதனாலதான் இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக தான் திமுக ஆட்சிக்கு வருது. சரி, திமுக பொற்கால ஆட்சியா? பொற்கால ஆட்சி பண்ணிருச்சா? அதை நான் ஒருபோதும் ஏத்துக்க மாட்டேன். ஆட்சி பண்ணிருக்கு, அடாவடி இல்லை, சில இடங்கள்ல சில சம்பவம் நடக்குது, அதை கட்டுக்குள்ள கொண்டு வர்றாங்க. ஏன்னா மற்றபடி ஊழல் முறைகேடு திமுக ஆட்சியில நடக்கலன்னா நம்மளால சொல்லவே முடியாது. அப்படி பொய்யெல்லாம் ஏன் வாயில வரவே வராது. வருவாய்த்துறையிலேருந்து, வேளாண்மை துறையிலேருந்து, நீர்வளத்துறையிலேருந்து, பொதுப்பணித்துறையிலேருந்து அதிகமாக வேளாண்மை துறை தான் கோடிக்கணக்கில் ஊழல் நடக்குது. MRK பன்னீர்செல்வம் அவருடைய உதவியாளர்கள்லாம் பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதி ஆயிட்டாங்க. புதுக்கோட்டையில் இணை இயக்குனர் சங்கரலட்சுமின்னு ஒரு அம்மா கோடிக்கணக்கில் ஊழல் முறையீடு செஞ்சு 10 வருஷமா ஒரே மாவட்டத்தில் இருக்கு. கேட்கறதுக்கு அதிமுக காரனுக்கு ஒருத்தனுக்கு துப்பு இல்லை. 10 வருஷமா அந்த அம்மா அதுக்கு எவ்வளவு ஆகுது? தேர்தல் நேரத்திலேயே அந்த அம்மா வேற மாவட்டத்துக்கு அனுப்பணுமே. நானும் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு போட்டுட்டேன், தேர்தல் ஆணையத்துக்கு போட்டேன், எடப்பாடி பழனிசாமி கூட மனு போட்டிருக்கேன். இந்த அம்மா 10 வருஷமா இணை இயக்குனர் சங்கரலட்சுமி வேளாண்மை துறையில் வேலை பார்க்குறாங்க, இவங்க திமுகவோட ஆளா இருக்காங்கன்னு கூட மனு போட்டேன். எந்த நடவடிக்கை இல்லையா? எடப்பாடி பழனிசாமி நேரம் கூப்பிட்டு ஒரு மனுன்னு போட்டு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும்ல. அப்போ திமுகவுக்கு சாதகமாக இந்த சங்கரலட்சுமி இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஊழல் முறைகேடு செஞ்சு திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டையில 3 தொகுதி தோக்குறதுக்கு சங்கரலட்சுமி காரணம். அத்தனை விவசாயிகளுக்கும் பெரிய அளவுக்கு துரோகம் பண்ணியிருக்கு இந்த அம்மா சங்கரலட்சுமி. NOCல ஊழல், அனைத்து பல வட்டாரங்கள்ல கடலை கடத்தல், பதுக்கல், இந்த வேளாண்மை துறையில அனைத்து வேலைகளும் நடக்குது. அப்ப அதிமுக ஆளுமையா இருக்குன்னா என்ன வெங்காயத்துக்கு நீங்க அதிமுக உள்ளவங்க எதுக்கு சொல்றீங்க? 10 ஜெயலலிதாவுக்கு சமம், 10 ஜெயலலிதாவுக்கு சமம்னு சொல்றீங்க. 5 கோடி ரூபாங்க எதுக்குங்க திருச்சியில இருக்கக்கூடிய கட்சிக்காரவங்கள்ட்ட பணம் வாங்கிட்டு உனக்கு தான் சீட்டு அப்படியாங்க காசு வாங்கி மங்கா போடணும். அப்ப அதிமுக எங்கே போய் கொண்டு அழிவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. கழுதை தேய்ந்து கட்டரம்பியா போயிட்டு இருக்கு. இதுல எடப்பாடி பழனிசாமி தினகரனை நம்புறதும், தினகரன் எடப்பாடியை நம்புறதும் என்னப்பா அவங்க நடிப்புக்கு அளவே இல்லாம போச்சப்பா. எடப்பாடி பழனிசாமியும் தெரியும், டிடிவி தினகரனா ரொம்ப ரொம்ப தெரியும். பாம்பின்கால் பாம்பறிங்கிறது மாதிரி தினகரன் கூட நெருங்கியும் பழகிருக்கேன், எட்டியும் பழகிருக்கேன். உள்ள எல்லா விஷயம் நமக்கு தெரியும் தினகரன் எப்படிப்பட்ட ஒரு நடிகர்னு. எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த ரூபத்திலேயாவது நம்ம ஆப்பு வைக்கலாமான்னு டிடிவி தினகரன் நினைக்கிறாரு. எடப்பாடி என்ன நினைக்கிறாரு? உனக்கு 10 தொகுதி கொடுக்குறானா, 12 தொகுதி கொடுக்குறானா, ஒரு தொகுதியில நான் ஜெயிக்க விட மாட்டேன். நீ என்னையா ஜெயிக்க விடாம இருக்கிறது? தென் மாவட்டத்தில் அந்த மக்களே ஓட்டு போட மாட்டாங்க டிடிவி தினகரனுக்கு. அப்படி போயிட்டு இருக்கு. பீகார் மற்ற மாநிலங்கள்ல எப்படியெல்லாம் இந்த அதிமுகவை நாசம் செய்தது போல மற்ற கட்சியிலெல்லாம் மற்ற மாநிலத்தில் எப்படி நாசம் செய்தார்களோ அது போல கட்சியை தான் நீங்க நாசம் செய்யலாம், தமிழ்நாட்டை துண்டாட முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் இதை உணர்ந்து இதுக்கு முன்னாடியே ஒரு நல்லாட்சிக்கு இன்னும் கொஞ்சம் ஊழல் முறைகேடு செஞ்ச கொள்ளைக்கார கூட்டத்தை எல்லாம் வெளியேற்றி இருக்கணும். வேளாண்மை துறையில தட்சிணாமூர்த்தி ஊழல் முறைகேடு செய்யக்கூடியவர், வேளாண்மை துறையில சங்கரலிங்கம் ஊழல் முறைகேடு செய்யக்கூடியவர், வேளாண்மை துறையில சங்கரலட்சுமி ஊழல் முறைகேடு செய்யக்கூடியவர், சேலம் மாவட்டத்துல பல வட்டாரங்கள்ல கடலைகள் கடத்தப்படுகிறது. இப்படி பல சம்பவங்கள் நடக்கிறது. அதிமுக காரங்க அப்படியே எங்க எடப்பாடி பழனிசாமி அப்படியே 10 ஜெயலலிதாவுக்கு சமம். ஒரு ஜெயலலிதா அம்மாவையே மோடி சமாளிக்க முடியல. மோடியா இந்த லேடியா என்று கேட்டாங்க. இப்ப கேட்க முடியுதா? மோடியா இந்த எடப்பாடியான்னு MP தேர்தலில் கேட்க முடிஞ்சா? ஒன்றும் கேட்க முடியாது. ஆக அதிமுக கழுதை தேர்ந்து கட்டறிம்பாகிவிட்டது. மீண்டும் மீண்டும் சொல்றேன், இந்த அதிமுகவில் வேட்பாளராக நீங்க நிக்கிறவங்க இப்ப திருச்சி மாவட்டத்தில் 9 தொகுதி இருக்கா, இங்க இருக்கக்கூடிய ஒரு 2 தொகுதி கூட்டணி கொடுத்துறீங்க, மீதி 7 தொகுதியில 2 தொகுதி 3 தொகுதி அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னும் சொல்ல போனா திருவண்ணாமலை ஜெயிக்கலாம், அன்பில் மகேஷ் பொய்யாமலை தோக்கடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. நாவல்பட்டு விஜய் எங்க களத்துல இருக்கிறாரு, வேற மாதிரி இருக்கு. அப்ப அதே மாதிரி முசிறிலையும் அப்படிதான் இருக்கு, மண்ணச்சநல்லூர்லயும் சில மோசமா இருக்கு, துறையூர்லயும் அப்படி இருக்கு, மணப்பாறையும் ஜெயிக்க வாய்ப்பு. 4 தொகுதி அதிமுக ஜெயிக்கிறதுன்னு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா ஐயா மோடி, பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் ஆசியுடன் அப்படின்னு ஓட்டு கேட்கவே கேட்காதீங்க, உங்களுக்கு ஓட்டு விடுவாங்க.
எடப்பாடி பழனிசாமி 10 ஜெயலலிதாவுக்கு சமம் அப்படின்னு ஓட்டு கேட்டீங்கன்னா ஓட்டு கிடைக்காது. அம்மையார் ஜெயலலிதா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இரட்டை எலெக்ஷன் தான், அப்படி ஓட்டுக்களுங்க, அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை விட்டுட்டு மோடிஜி எடப்பாடிஜின்னு சொன்னீங்கன்னா உங்க ஜி முடிஞ்சு போயிடும், கதை முடிஞ்சு போயிடும். அதனால இந்த தமிழ்நாட்டு அரசியலை அனைத்து அரசியல் கட்சிகளில் அங்கீகாரம் கிடைத்த கட்சிகளை எல்லாம் நாசம் செய்கிற வேளையில் பாஜக ஈடுபட்டு செய்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக, பாமக, ஓபிஎஸ் இவர்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக தடைவெடுத்து இவ்வளவு நாசக்கர வேலைகளை பாஜக செய்கிறது. அம்மையார் சசிகலா அவர்கள் தனி ஒரு அணியை அமைத்திருக்கிறார். அந்த அணி மகத்தான ஒரு வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். RSS பாப்பார் கூட்டம், ஆரிய கூட்டம் தமிழ்நாட்டை துண்டாட நினைப்பதை தமிழ்நாட்டு மக்கள் தடுத்து நிறுத்த வேண்டும். அது தேர்தல் காலகட்டத்தில் பாஜக 27 தொகுதியில் நிற்குதா, ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க வைக்காதீங்க. அது 2 தொகுதியில் ஜெயிச்சாலும் அது தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச வீட கேடு. நன்றி, வணக்கம்.